வணக்கம். ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா பார்லிமெண்ட்ல ஒரு அமளி நடந்தது. என்னன்னா, நார்மலா என்ன ரூல்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் எழுந்து நின்னார்னா அவரை நீங்க பேச விடணும். இப்ப இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. நார்மலா பார்லிமெண்ட்ல என்ன ஆகும்னா, ஒரு சபாநாயகர் எலெக்ட் ஆனார்னா அவர் பார்ட்டி மேனா இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஆப்போசிஷனுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு விடணும். ரீசெண்ட் டைம்ஸ்ல 2004லேருந்து 9 வரைக்கும் சோம்நாத் சாட்டர்ஜின்னு ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்பி சபாநாயகராக இருந்தார். அவர் ரொம்ப நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர். எனக்கு ஐடியாலஜி பிடிக்காட்டாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போது அவரை அவங்க பார்ட்டி நீங்கள் அந்த போஸ்ட்டுன்னு ரிசைன் பண்ணுன்னு மிரட்டினாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பார்ட்டியோட அப்ரூவலோட தான் இந்த போஸ்ட்டுக்கு நான் போனேன். இந்த போஸ்ட்டுக்கு நான் போனதுனால ஒரு கான்ஸ்டியூஷனில் தான் எனக்கு பெரிய தர்மம். நான் ஒரு லாயர். அதனால் இந்த கான்ஸ்டியூஷனுக்காக என்னோட பார்ட்டியை நான் தியாகம் பண்ணுறேன்னு அந்த போஸ்ட்டில் ஸ்பீக்கராக இருந்து கரெக்டாக வேலை செஞ்சார். அதனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்டை அவரை வெளில தள்ளிடுச்சு. அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஜனநாயகத்தில் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இப்போ இவர் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி ஆளும் கட்சிக்கு கூஜா தூக்கலாம் அப்படிங்கிறதுலையே ரொம்ப கிளியராக இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஆப்போசிஷன் லீடர்ஸை கனாப்பின்னான்னு திட்டுறது, அவங்கள டிசிப்ளின் பண்ணுறேன்னு பேசுறது, அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கறது இல்லைன்னு. ரீசெண்டாக போன வார கடைசியில் சபாயில் முடிகிற சமயத்தில் ஏதோ ஒரு கோவத்தில் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷனை பற்றி, நீங்கள் மரியாதை தெரியல, மரியாதை இல்லை, நீங்கள் இது தப்பாக பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கணும் ஹவுஸ்லன்னு சொன்னார். நீங்கள் நார்மலாக யார் மெம்பரை பற்றி நான் பேசினா அந்த மெம்பருக்கு திரும்பி பதில் சொல்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. திரும்பி ராகுல் காந்தி எழுந்து நின்னார். உடனே ஸ்பீக்கர் எழுந்து அப்படியே போயிட்டார். ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனுங்கிறது லீடர் ஆஃப் தி ஹவுஸுக்கு அப்புறம் 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். நம்ம வேணால் அது ஒரு அப்போசிஷனில் இருந்தால் மரியாதை இல்லாமல் இருக்கலாம். ஒரு டெமோக்ரஸியில் லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். அவர் எழுந்து நின்னார்னா ஸ்பீக்கர் கேட்டு தான் ஆகணும். இதுதான் நம்மளோட பார்ட்டி கன்வென்ஷன். அதாவது கன்வென்ஷன்னா எழுதப்படாத மரபுகள். அது எழுந்து போகிறச்ச அப்படியே மூஞ்சியை திரும்பிட்டு பின்னாடி போனார். இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இந்தியா ஜனநாயகமா இல்லை ஒரு அத்தாரிட்டேரியன் ரூலில் இருக்கிற சோக்கால் டெமோக்ரஸியான நம்மளுக்கு சந்தேகமாக வரும். லீக்ஸ் ஃப்ரீட்மன்ட்ட ஒரு பாட்காஸ்டில் என்னை கருத்து சுதந்திரம்ங்கிறது எவ்வளோ முக்கியம், என்னை எதிர்க்கிறவங்கள நான் எப்படியெல்லாம் மதிக்கிறேன்னு பிரதமர் பேசினார். அவரோட கட்சி நாமினேட் பண்ண ஒரு ஸ்பீக்கர் இப்படி பிஹேவ் பண்ணுறத அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு டெப்டி ஸ்பீக்கர் கூட எலெக்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நார்மலாக ஆளும் கட்சியில் ஸ்பீக்கர் இருந்தால் டெப்டி ஸ்பீக்கருங்கிறது அப்போசிஷன்லேருந்து வரணும். இன்னும் நம்மளால் ஒரு டெப்டி ஸ்பீக்கர் கூட அப்பாயிண்ட் பண்ண முடியல. நம்ம ஊரில் ஜனநாயகம் எங்கே போய் முடியும்னு எனக்கு கவலையாக இருக்குது. நன்றி, வணக்கம். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.